சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போமா, எல்லாருக்கும் கூட. முதல்ல மாப்பிள்ளை குடுமா. ஏய், பொண்ணு காஃபி குடுக்கறா, எடுத்துக்கடா. காஃபி எடுத்துக்கோங்க. என்னடா பொண்ணை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா மேற்கொண்டு நாம பேசுவோம். மகா, நீ என்ன சொல்ற? எனக்கு அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும். சூப்பர், ஜோடி சேர்ந்துருச்சு. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. நான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். அத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை ஆகிறத விட முன்னாடியே உண்மையை சொல்லிடுறது நல்லது இல்லையா? நீங்க இப்படி ஓப்பனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுங்க. உங்க அம்மா இந்த வீட்டை பார்த்ததும் நல்ல வசதியான குடும்பம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க நினைக்கிற மாதிரி நாங்க வசதியான குடும்பம் கிடையாது. நடுத்தர குடும்பம் தான். எங்க வீட்டுல டிவி, ஃப்ரிட்ஜ், சோஃபா எல்லாம் நீங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னதும் பக்கத்து வீட்டு மங்களம்மா கொடுத்தது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஆனா தடுக்கவும் முடியல. எங்க வீட்லயும் இதெல்லாம் இருக்கு, ஆனா பழசா இருக்கு. நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். ஆனா புரோக்கர் 50,000ன்னு சொல்லிருப்பாரு. அது போய் பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு, சொந்த வீடுன்னு சொல்லிருப்பாரு. அதுவும் உண்மை இல்ல. இது வாடகை வீடுதான். வாடகை கம்மி தான். ஏன்னா இந்த வீட்டோட ஓனர் அமெரிக்கால இருக்காரு. இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்க ஒரு குடும்பம் வேணும்னு எங்களை இங்க தங்க வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட மாச சம்பளத்தை 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ நான் என் வீட்டுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா என் குடும்பம் என்ன நம்பிதான் இருக்கு. அதுக்கப்புறம் தரலாமா வேண்டாமான்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம். என் கண்டிஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்க முடிவை நீங்க தான் சொல்லணும்.